கரூருக்கு மணல் கொள்ளைதான் தீராத தலைவலி என விஜய் கடும் விமர்சனம். மணல் கொள்ளை கரூரையே வறண்ட மாவட்டமாக மாற்றிவிடும் என்றும் கருத்து. கரூருக்கு விமான நிலையம் வாக்குறுதி என்னவானது என திமுக அரசுக்கு விஜய் கேள்வி. ஜவுளித்துறை வளர்ச்சிக்கு கரூரில் விமான நிலையம் அவசியம் என்றும் பேச்சு. கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் சிக்கிய ஆம்புலன்ஸால் பெரும் பரபரப்பு. ஆம்புலன்ஸில் தமிழக வெற்றி கழக கொடி இருக்கிறதே என்று விஜய் கேள்வி. கரூரில் விஜயின் பரப்புரையில் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசல், தள்ளுமுள்ளு. லேசான தடியடி நடத்தியும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய போலீஸ். எப்படி போறது? கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சித்த விஜய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாட்டு பாடி கிண்டல். அவங்க இல்லனா பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு. போலீசாரின் கைகள் கட்டப்பட்டுள்ளதாக விஜய் விமர்சனம். 6 மாதங்களில் ஆட்சி மாற்றம் நிகழும், எல்லாம் மாறும் என்றும் எச்சரிக்கை. கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு. மயங்கியவர்களை சக தொண்டர்களை தூக்கிச் சென்று ஆம்புலன்ஸில் ஏற்றினர். சார் போயிடுங்க, அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க நண்பா, கொஞ்சம் வழி விட்டுருங்க. கொஞ்சம் வழி விட்டுருங்க. தமிழகத்திற்கு தேவையானதை செய்யாத பாஜகவுடன் சந்தர்ப்பவாத கூட்டணி ஏன் என எம்ஜிஆர் தொண்டர்கள் கேட்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என விஜய் விமர்சனம். திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் ஏழை தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி திருட்டு. நெசவாளர்களின் வாழ்க்கையை திமுக ஆட்சி மேம்படுத்தாததால் கிட்னியை விற்கிறார்கள் என விஜய் கடும் குற்றச்சாட்டு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததும் கிட்னி திருட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை பாயும். நாமக்கல் பிரச்சாரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உறுதி. பாஜகவுடன் பொருந்தா கூட்டணி வைத்திருக்கும் அதிமுகவை போல் தமிழக வெற்றி கழகம் இருக்காது. பாசிச பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைத்துள்ள திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றும் விஜய் வேண்டுகோள். நடைமுறைக்கு சாத்தியமான உண்மையான வாக்குறுதிகளை மட்டுமே கொடுப்போம் என விஜய் உறுதி. திமுக மாதிரி போலியான வாக்குறுதிகளை தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் கொடுக்காது என்றும் ஆவேசம்.
நாமக்கல் மாவட்டத்தில் சுப்பராயனுக்கு மணிமண்டபம் கட்டுவோம் என்ற வாக்குறுதி என்னவாயிற்று? திமுக அளித்த பல்வேறு வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அடுக்கடுக்காய் கேள்வி. சுப்பராயன் பிறந்த ஊரில் மணிமண்டபம் கட்டும் பணி 90% முடிந்து விரைவில் திறப்பு விழா நடைபெறவுள்ளது. விஜய் குற்றச்சாட்டுக்கு திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் பதிலடி. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு சீமானின் பேச்சு சரியில்லை. வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என டிடிவி தினகரன் பேட்டி. திருமண நிகழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வத்தை எதேச்சையாகவே சந்தித்ததாக டிடிவி தினகரன் பேட்டி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை தாம் சந்திக்கவில்லை என்றும் விளக்கம். விஜய் அஜித் இணைந்து நடித்த படத்தின் புகைப்படத்தை தந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர். புகைப்படத்தில் பிரியமுடன் விஜய் என ஆட்டோகிராஃப் போட்ட வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரல். பொறுத்திருங்கள், நல்லதே நடக்கும். அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து செங்கோட்டையன் விளக்கம். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 121வது பிறந்த தினம். செல்வ பெருந்தகை, திருமாவளவன், வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் சென்னை அரசு மருத்துவமனையில் திடீர் அனுமதி. சளி, காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். கோவையில் ரயில் பெட்டியின் உதிரி பாகங்கள் திருடி விற்ற 7 பேர் அதிரடி கைது. 745 கிலோ எடை கொண்ட ரயில்வே உபகரணங்களை பறிமுதல் செய்த ரயில்வே போலீசார். சென்னை சைதாப்பேட்டையில் தெருநாய்களின் அட்டகாசம் அதிகரிப்பு. குழந்தைகளை துரத்தி கடிக்கும், பாதை பதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வைரல். ஆம்பூர் அருகே ரயில்வே பாலப் பணிகள் நடைபெற்ற போது திடீரென்று தண்டவாளம் பழுதானதால் ரயில்கள் நிறுத்தம். பெங்களூரு பகல்பூர் செல்லக்கூடிய ரயிலை லோகோ பைலட் சாதுரியமாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. ஊடுருவல்காரர்களை வெளியேற்றும் தேர்தலாக பீகார் சட்டமன்ற தேர்தல் அமையும். பீகார் பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரை. ஒடிஷாவில் 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதும் 8 IIT-களின் விரிவாக்கத்துக்கு அடிக்கல் நாட்டினார். G சேவையை தொடங்கியது மத்திய அரசின் BSNL நிறுவனம். உள்நாட்டு தொழில்நுட்ப அடிப்படையில் 4G சேவையை தொடங்கிய நாடுகளின் வரிசையில் இணைந்தது இந்தியா. ₹30,000 கோடி மதிப்பீட்டில் ஆனந்த் சாஸ்திரா வான் பாதுகாப்பு அமைப்பு.
பெல் நிறுவனத்திடம் ஒப்பந்த புள்ளியை அளித்தது இந்திய ராணுவம். நாகாலாந்து, மணிப்பூர் உள்ளிட்ட 3 மாநிலங்களில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் நீட்டிப்பு. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் மேலும் 6 மாதங்கள் அமலில் இருக்கும் என மத்திய அரசு அறிவிப்பு. கனமழையால் ஐதராபாத்தில் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களை மூழ்கடித்த வெள்ளம். குடியிருப்புகளையும் வெள்ளம் சூழ்ந்ததால் மாடிகளில் தஞ்சம் புகுந்து பொதுமக்கள் தவிப்பு. ஆந்திராவின் காக்கிநாடா மாவட்டத்தில் காவல் ஆய்வாளர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற போதைப்பொருள் கடத்தல்காரர்கள். அரசு பணி என்று வாகனத்தில் எழுதி கொண்டு கஞ்சா கடத்தும் கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்போர் தேர்தலில் போட்டியிட முடியாது. உச்சநீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு. வெளிநாடுகளுக்கான நிதி உதவியை நிறுத்திய டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவுக்கு தடையில்லை. அமெரிக்க உச்சநீதிமன்ற உத்தரவால் அதிர்ச்சி.